இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா நம்ம ஹீரோ ஸ்கூலுக்கு போக போறான். ஆனா அந்த ஸ்கூல்ல நம்ம ஹீரோ எப்படி ட்ரீட் பண்ணுவாங்க? நம்ம ஹீரோவோட பவர் உங்களுக்கே தெரியும், ஃபுல் சோல் பவர். ஆனா அவனோட மார்ஷியல் சோல் ரொம்பவே கம்மியான பவர் உள்ள பவரே இல்லாத ப்ளூ சில்வர் கிளாஸ். சோ அதால நம்ம ஹீரோவை அந்த ஸ்கூல்ல எப்படி ட்ரீட் பண்ணுவாங்க? அதுக்கும் மேல எந்த பிரச்சனையுமே இல்லாம நம்ம ஹீரோவால முதல்ல அந்த ஸ்கூல்ல சேர முடியுமா? உங்களுக்கு தெரியும் நம்ம ஹீரோவோட சிட்டி அந்த வில்லேஜ் ரொம்ப 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 புவர்ல இருக்கு. சோ இந்த கண்டிஷன்ல போனா அந்த ஸ்கூல்ல அலோ பண்ணுவாங்களான்னு சொல்றதே கஷ்டம். எபிசோட் ஆரம்பிக்க நம்ம ஹீரோ வந்தான் பாத்தீங்களா, அந்த சீன்ல இருந்தா கண்டினியூ ஆகுது. நம்ம ஹீரோ நடந்து வர அந்த சிட்டி பாக்குறதுக்கே சும்மா பிரம்மாண்டமா இருக்கு. பயங்கரமான டெவலப்மெண்ட். கீழே ரோட்டுக்கு பதிலா கல்லுக்களை போட்டு சும்மா சூப்பர் ரெடி பண்ணிருக்காங்க அந்த சிட்டிஸ. நம்ம ஹீரோ கூப்பிட்டு வர அந்த தாத்தாவா, உன்னை நல்லபடியா அந்த ஸ்கூல்ல சேர்த்து விட்டுற, நீ தான் நல்லபடியா டீச்சர்ஸ் நல்லபடியா நடந்துகிட்டு நல்ல பேரை வாங்கிட்டு நல்லபடியா இப்படி நல்லபடியா அப்படி இப்படிலாம் லிஸ்ட் போட்டுட்டு கடைசியா இந்த செமஸ்டர் முடியும் போது நான் வந்து கூப்பிட்டு போறேன்னு சொல்ல, நம்ம ஹீரோவா நீங்க விட்டுட்டு உடனே போகணுமா, கொஞ்ச நாள் இருக்க கூடாதான்னு கேட்க, இங்க தங்குற அளவுக்கு நம்ம ஃபேமிலி நம்ம வில்லேஜுக்கே சப்போர்ட் கிடையாது. ஏன்னா இங்க ஹோட்டல்ஸ் ரேட் ரொம்ப 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 அதிகம்னு சொல்ல நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிறான் அவங்களோட நிலைமைய. ஏன்னா பார்த்தாவே தெரியுது பிரம்மாண்டமான சிட்டின்னுட்டு. இங்க ஒரு நாள் தங்கறதுக்கு செலவு பண்ற காசுக்கு மேபி இவங்களால ஒரு மாசத்துக்கு கூட நிம்மதியா சாப்பிட முடியும்னு நினைக்கிறேன். சரி சரி, நம்மளே நம்ம ஹீரோவோட மரியாதை குறைக்க வேண்டாம். அதுக்குள்ளது ஸ்கூல்ல காட்டுறாங்க. பசங்க எல்லாரும் உட்காந்து அங்க பேசிக்கிட்டு இருக்க, ஒரு ஜோடி உட்காந்து சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்க, அந்த பையன் அப்படியே கண்ணாசுராம பாத்துக்கிட்டு இருக்கான். பக்கத்துல உட்கார்ந்து இருக்காளே அந்த பொண்ணு இல்ல, எதிர்ல வர ஒரு பொண்ணை பாக்குறான். அந்த பொண்ணு பாக்குறதுக்கு முயல் குட்டி மாதிரியே இருக்கா. முயல் குட்டின்னு சொல்லணும் இல்லையோ, அந்த முயலுக்கு ஏத்த மாதிரியே மேல 2 காது இருக்கு. அது உண்மையான காதா இல்ல அந்த டிசைன்ல அக்சசரிஸ் போட்டு வச்சிருக்காளான்னு தெரியல. அவ கியூட்டா நடந்து வர இவன் பாத்துக்கிட்டு இருக்க. அதை பார்த்த கூட இருந்த பொண்ணுக்கா பயங்கரமான கோவம். அப்படியே கியூட்டா டான்ஸ் ஆடிட்டு வந்த அந்த பொண்ணு இங்க இருந்த பையனை பார்த்த உடனே நம்மள பாக்குறான்னு தெரிஞ்சிருச்சு. சோ இவங்கிட்டே கேப்பொண்ணு போயிட்டு இங்க 7th ட்ரம் எங்க இருக்குன்னு கேட்க, இந்த பொண்ணு தங்கிட்ட பேசுவான்னு எதிர்கூட பார்க்காத அவன் அப்படியே தட்டி தடுமாறி இங்க இந்த பக்கம் அந்த பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்க. அதுக்குள்ள கூட இந்த பொண்ணு இவனை ஒரு முறை முறைச்சிட்டு, அவனுக்கு எதுவும் தெரியாது இப்படி டயலாக் விட்டுட்டு அவன் கையை பிடிச்சி இழுதுகிட்டு போக, இத பார்த்த இந்த பொண்ணுக்கா என்ன பண்ணானு எதுவுமே பண்ணலையே, வழிதானே கேட்டேன், அதுக்காக இப்படி பண்றாங்க இப்படி புரியாம போய்கிட்டு இருக்க. அதுக்கு காரணம் உன் அழகுதாம்மா. நம்ம ஹீரோ அங்க அந்த ஸ்கூலோட கேட் பக்கத்துல வந்தாச்சு. உள்ள போறதுக்கு ட்ரை பண்ண, அதுக்குள்ள அந்த கேட் கீப்பரா நிலுங்க 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 நீங்க எங்க வந்துட்டு இருக்கீங்க இப்படி சொல்லி நம்ம ஹீரோவையும் அந்த தாத்தாவையும் ஸ்டாப் பண்ண, அவங்க எக்ஸ்பிளைன் பண்றாங்க, நாங்க இந்த வில்லேஜ்ல இருந்து வந்திருக்கோம், இந்த ஸ்கூல்ல சேர்த்துக்காக இந்த பையனை கூட்டு வந்திருக்கேன்னு சொல்ல, என்னது வில்லேஜ்ல இருந்து இந்த ஸ்கூல்ல சேர்றதுக்கு கூட்டு வந்திருக்கீங்களா? இங்க ஒன்னு சேரிட்டி ட்ரஸ்ட் நடத்தல, சோ கிளம்புங்க கிளம்புங்கன்னு சொல்ல, நாங்க செயின்ட் சோல் வில்லேஜ்ல இருந்து வந்திருக்கோம், இந்த பையனுக்கு சோல் பவர் இருக்கு, அதுக்காக இந்த ஸ்கூல்ல சேர்க்கறதுக்கு வந்திருக்கேன் இப்படி சொல்றதுக்குள்ளயா, என்னது உங்க வில்லேஜ்ல சோல் பவர்கிறாள் இருக்காங்களா? என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? இது மாதிரி எத்தனை பேரை நான் பார்த்திருப்பேன். இது மாதிரி போய் சொன்னா நம்பிடுவேனா? விளக்க விட அவருக்கு கோபம். உடனே ஒரு லெட்டர் எடுத்து நீட்டுறாரு. என்ன லெட்டர்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோவை செக் பண்ண வந்தாரு பாத்தீங்களா, அந்த சோல் மாஸ்டர் அவரு கொடுத்துட்டு போயிருப்பாரு. இவரு சாதாரண ஆளே கிடையாது, அவரு மார்ஷியல் சோல் டெம்பிள் இருந்து வந்திருப்பாரு. அவங்க தான் எல்லா வில்லேஜ்லயும் போயிட்டு எந்தெந்த பசங்களுக்கு என்னென்ன சோல் பவர் இருக்கு, என்ன ஸ்பிரிட் இருக்கு, இதெல்லாம் ரெக்கார்ட் பண்றது அவங்களோட வேலை. சோ அந்த லெட்டரை கொடுக்க, அதை பார்த்து அவனா, என்னது ஃபுல் மார்ஷியல் சோலா? இந்த ஸ்கூல்ல இது வரைக்கும் நான் 4 வருஷமா இருக்கேன், ஆனா ஃபுல் மார்ஷியல் சோல் உள்ள ஒருத்தனை பார்த்ததே கிடையாது. இது ஒன்னே போதும் இந்த லெட்டர் போலின்னு சொல்றதுக்கு. இன்னும் அதுக்கும் மேல இவனோட மார்ஷியல் சோல் வெறும் ப்ளூ சில்வர் கிளாஸ், இதுக்கு மார்ஷியல் சோல் பவர் ஃபுல், இதை நாங்க நம்பணும் அப்படின்னு சொல்லி தூக்கி விசிறி அடிக்க, அவருக்கா பயங்கரமான கோவம். நான் ஸ்ட்ரெயிட்டா போயிட்டு அந்த டெம்பிள் இருக்கிற மாஸ்டரை கூட்டு வரேன், இதை உண்மை நிரூபிக்கிறேன்னு சொல்லிட்டு போக, நீங்க கண்டிப்பா செயின்ட் வில்லேஜ் வந்திருக்க மாட்டீங்க, பெக்கர் வில்லேஜ் தான் வந்திருப்பீங்க இப்படி சொல்ல, போன அந்த சேர்மனுக்கா பயங்கரமான கோபம். திரும்பி வந்து என்ன சொன்னு கேட்க, அவனுக்கு தயக்கம். என்னன்னா அவசரப்பட்டு வாத்தி விட்டுட்டு இருந்தாலும் இவனுக்கு என்ன பண்ண முடியும், நக்கலால நான் சொல்றது தப்பு இருக்கு, நீங்க அப்படித்தானே இருக்கீங்க இப்படி நக்கல் அடிக்க. இன்னும் பாத்தீங்கன்னா நீங்க பாக்குறதுக்கே இந்த அளவுக்கு பூரா இருக்கீங்க, இது என்ன சேரிட்டி அசோசியேஷன் நினைச்சீங்களா? எல்லாரும் வந்தாலும் வரவேற்று உள்ள உட்கார வச்சுக்கிறதுக்கு? அதெல்லாம் முடியாது, முதல்ல இங்க இருந்து கிளம்பு கிளம்பு
அம்பு இப்படி எல்லாம் சொல்லிக்கிட்டு அந்த தாத்தாவை தள்ளி விட பார்க்க அதுக்குள்ள நம்ம ஹீரோ கைய பிடிச்சிட்டான். பிடிச்ச உடனே அவன் கையில அவன் சோல் பவர் கேதர் பண்ணி ஒரே அட்டாக் தான். அடுத்த செகண்ட் கேட்டை உடச்சுக்கிட்டு தூக்கி எறியப்பட்ட அவனுக்கா பயங்கரமான சர்ப்ரைஸ். எப்படிரா இந்த பையன் அவளை அட்டாக் பண்ணான்னுட்டு இருந்தாலும் அவன் அட்டாக் பண்ணது ஒரு சின்ன சோல் போர்ஸ் வச்சுக்கிட்டு தான். சோ கோவத்துல இவனை திருப்பி அட்டாக் பண்றதுக்காக அவன் வர அதுக்குள்ள நம்ம ஹீரோ அவன் மனசுக்குள்ள ஓடுறத யோசிக்கிறான். என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோட போன ஜென்மத்துல டேங்க் மேனா தான் தெரியல உங்களுக்கு. அவன் டேங்க் மேன்ல ஒரு கணக்கு உண்டு. என்னன்னா ஃபர்ஸ்ட் ஒரு எனிமி இருக்கானா அவன் எப்படிப்பட்டவன் அவன் ஐடென்டிட்டியை தெரிஞ்சுக்கணும். அதோட முக்கியமான விஷயம் அவனோட பவர். அவனோட பவர் உன்னால கண்ட்ரோல் பண்ண முடியும், உன்னால ஸ்டாப் பண்ண முடியும்னா எந்த ரிஸ்க்குமே இல்லாம அவன் கதையை முடிச்சிடணும். இல்லைன்னா ஃபியூச்சர்ல ட்ரபிள் கொடுத்துக்கிட்டே இருப்பான். இதுதான் ஒரு ரூல். சோ நம்ம ஹீரோவா இவனை இப்படியே விட்ட வேலைக்காகாது. இவன் கதையை முடிக்கும் நினைச்சவன் அடுத்த செகண்டே அவன் கைய ஆட்ட அப்பதான் நமக்கு பயங்கரமான சர்ப்ரைஸ். நம்ம ஹீரோ போன ஜென்மத்துல கத்துக்கிட்ட வித்தை அதாங்க சீக்ரெட்டான ஹிடன் வெப்பன்ஸ் அவன் கிரியேட் பண்ணி கைக்குள்ளேயே வச்சிருக்கான் போல இருக்கு. கைக்குள்ளேயே காம்பாக்டா கிராஸ் பவ் இருக்கா. நம்ம ஹீரோ கையாட்ட அடுத்த செகண்டே ஒரு அம்பு பாத்தீங்கன்னா லாக் ஆயிடுச்சு. அவன் அப்படியே கையை தூக்கி அட்டாக் பண்றது கேம் பண்ண போதும் நிறுத்து இப்படின்னு குரல் கேட்க அந்த காவலியா சர்ப்ரைஸ் பார்த்து நிக்க யாருன்னு பார்த்தா பேக் சைட்ல வந்துட்டு இருக்காரு. அவரை பார்த்தோடனே வாங்க மாஸ்டர்னு கூப்பிட அவர் வந்தவரு நீ என்ன நடக்குறீங்க என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க அப்பதான் அவருக்கு சில விஷயம் புரிய ஆரம்பிக்குது. அந்த லெட்டர் கொடுங்கன்னு கேட்டவரு அந்த லெட்டரை பார்த்த உடனே நம்ம ஹீரோவையும் பாக்குறாரு. இந்த பையன் இப்படி பார்க்க அதுக்குள்ள நம்ம ஹீரோவா கைய திருப்பி கீழே இறக்குறான். உடனே வந்தாரு பாத்தீங்களா அவரு இங்க இந்த ஸ்கூல் சார்பா மன்னிப்பு கேட்க அதுக்குள்ள அந்த தாத்தாவா இல்ல இல்ல பரவாயில்ல பரவாயில்ல இது தெரியாத விஷயம் தானே இதெல்லாம் பெரிய விஷயம் இல்ல இப்படி சொல்லிக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோ சரி ஓகே எல்லாம் சரியாயிடுச்சு நினைச்சுக்கிட்டு அவன் அவனோட அட்டாக்க முழுசாவே திருப்பி நார்மல் பண்ணிடுறான். அங்க பேக்ல இருந்த காவலாளியா நல்ல வேலை நம்ம எதுவும் பிரச்சனை மாட்டல நின்னுகிட்டு இருக்க வந்தவரு நான் கூட்டு போறேன்னு சொன்ன உடனே அவரு சரி ஓகே அவனை உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன்னு சொல்லிட்டு கிளம்ப உடனே நம்ம ஹீரோவும் தாட்டா காட்ட அவரு கிளம்பி போக வந்தாரு பாத்தீங்களா அவரு இந்த காவலாளியை பார்த்து இதுவே கடைசி முறையா இருக்கட்டும் இதுக்கப்புறம் ஏதாவது நடந்தது அதோட இங்க இருந்து நீ கிளம்ப வேண்டியதுதான் இப்படி டயலாக் விட்டுட்டு போக அவன் பயப்படுவான்னு பார்த்தா சிரிக்கிறான். என்னடா இது ஏதோ சரியில்லையே இப்படி நம்ம யோசிக்க நம்ம ஹீரோ கூட வர அவரை பார்த்த உடனே டீச்சர்னு கூப்பிட எனக்கு டீச்சர் எல்லாம் கூப்பிடாதப்பா நான் டீச்சர் எல்லாம் கிடையாது இப்படி சொல்ல ஆனா இந்த ஸ்கூல்ல நீங்க இருக்கீங்களேன்னு கேட்கும் போது ஸ்கூல்ல டீச்சர்ஸ் மட்டும் தான் இருக்கணுமா என்ன இப்படி சொன்ன உடனே ஓஹோ அப்ப நீங்க பிரின்சிபல் இருக்கணும் இல்ல இந்த ஸ்கூல்ல சேர்மனா இருக்கணும் அப்படிதானே நீ கேட்க இல்ல இல்ல நீ புத்திசாலிதான் ஆனா நீ கெஸ் பண்ணது தப்பு. ஏன்னா நான் இந்த ஸ்கூலோட டீச்சரும் கிடையாது. இந்த ஸ்கூலை சேர்ந்த எல்லாருமே என்ன மாஸ்டர்னு கூப்பிடுவாங்க. சோ நீ என்ன மாஸ்டர்னு கூப்பிட்டுக்கோன்னு சொல்ல நம்ம ஹீரோக்கா ஒண்ணுமே புரியல. என்னடா நடக்குதுங்க இவரு என்னடா இப்படி அப்படி குழப்பிட்டு இருக்காருன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்க அவரா எனக்கு என்னோட பேரு கூட ஞாபகம் இல்ல ஏன்னா எல்லாருமே என்ன மாஸ்டர் மாஸ்டர் தான் கூப்பிடுவாங்க இப்படி சொல்லிக்கிட்டே டான்சான் நீ யார டீச்சரா எடுத்துக்கணும் ரொம்பவே சரியான முடிவு எடுக்கணும். ஏன்னா இது இருக்கிற வேர்ல்ட்ல பாத்தீங்கன்னா ஒருத்தன் ஒரு வாழ்க்கை ஃபுல்லா ஒரே ஒரு மாஸ்டர் அதாவது டீச்சர் மட்டும்தான் வச்சுக்க முடியும். சோ அவங்கதான் ஃபாலோ பண்ணியாகணும். அதான் சொல்லிக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோட பேரு இவருக்கு அடிப்பா தெரியணும் பார்த்தா அதுதான் ஸ்லிப்ல இருக்குல்ல நம்ம ஹீரோட பேரு. நடந்து போறவரு இது வரைக்கும் இந்த செஞ்சுரி அதாவது இந்த 100 வருஷ காலத்துல நீதான் 3வது பர்சன் ட்வின் மார்ஷல் சோல் உள்ள ஆளுன்னு சொல்ல இதை கேட்ட உடனே நம்ம ஹீரோக்கா பயங்கரமான சாக்கு. அடுத்த செகண்டே அவன் கையில இருக்கிற அந்த சீக்ரெட் வெப்பனை லாக் பண்ண ஆரம்பிக்கிறான். ஏன்னா டான்கான ரூலே அப்படிதான் நம்ம 100% முழுசா நம்ப முடியாத ஒருத்தருக்கு நம்மளோட பவர் தெரியவே கூடாது. தெரிஞ்சா அது ஆபத்தா போயிடும். இதெல்லாம் அவன் அட்டாக் பண்றதுக்காக கைய பேக் சைட்ல வைக்க அதுக்குள்ள இவரா இதை கேட்ட உடனே நீ பயங்கரமான குழப்பத்துல இருப்பன்னு எனக்கு தெரியும். எப்படி எனக்கு தெரியத பத்தி தானே யோசிக்கிற எல்லாத்துக்கும் காரணம் இந்த லெட்டர் தான்றாரு. என்னடா அந்த லெட்டர்ல எழுதிருக்கான்னு இல்லையே அங்க வந்த அந்த வார் சோல் மாஸ்டர் நம்ம ஹீரோ கையில இன்னொரு சோல் ஸ்பிரிட்டுக்கு தான் பார்க்கவே இல்லை. ஏன்னா பார்த்திருந்தா பயங்கர எக்ஸைட்மெண்ட்ல இருந்திருப்பாரு. அவர் தான் பார்க்கலையே அப்ப எப்படி எழுதிருக்க முடியும் கன்ஃபியூஸ்ல இருக்க. இவரு சாதாரண ஆளே கிடையாது. இவரு பயங்கரமா ரிசர்ச் பண்றது போல இருக்கு. இவரு கிட்டத்தட்ட இந்த ப்ளூ சில்வர் பிளான்ட் இருக்கு பாத்தீங்களா அத பத்தி மட்டுமே 647% வச்சு இன்வெஸ்டிகேஷன் பண்ணிருக்காரு. அவர் இன்வெஸ்டிகேஷன் பண்ணதுல சிலர் மட்டும்தான் அதாவது கிட்டத்தட்ட வெறும் 16 பேர் மட்டும்தான் அவங்களுக்கு சோல் பவர் இருந்திருக்கு. அதுவும் லெவல் 1 மட்டும்தான். லெவல் 1க்கு மேல பவர் யாருக்குமே கிடையாது. ஆனா உன்னோட பவர் லெவல் 10
அப்படி இருக்க இது ஒரே ஒரு காரணம் மட்டும்தான் இருக்கும். 10 core competing power of martial soul. இத பொறுத்த வரைக்கும் உன்னோட அந்த ஃபுல் சோல் பவருக்கும் உன்னோட அந்த குவாலிட்டியான மார்ஷியல் சோலுக்கும் சம்பந்தமே கிடையாது. கண்டிப்பா 10 பவர், அதாவது ஃபுல் மார்ஷியல் சோல் பவர் கண்டிப்பா உன்னோட மார்ஷியல் சோல கொடுக்கவே முடியாது. அப்படி இருக்க கண்டிப்பா உன்கிட்ட ரெண்டாவது பவர்ஃபுல்லான மார்ஷியல் சோல் இருக்குதான் செய்யணும். உடனே நம்ம ஹீரோவா ஏன் நான் எக்ஸெப்ஷன் இருக்க கூடாதா? நீங்க சொன்னீங்கல்ல அந்த 600 பேரு அதுல 16 பேருக்கு சோல் பவர் இருந்திருக்குல்ல, சோ அது மாதிரி நான் ரேர் கேஸா எனக்கு ஃபுல் சோல் பவர் இருக்க கூடாதான்னு கேட்க, நீ சொல்றது ஓகேதான், ஆனா அது சும்மா வாய் வாக்கா சொல்லல, இது நான் பக்காவா ரிசர்ச் பண்ணிருக்கேன். இந்த கடைசி 100 வருஷத்துல இந்த கிங்டம் மட்டும் கிடையாது, மத்த 2 கிங்டத்திலயுமே மொத்தமே 2 பேர் மட்டும்தான் ட்வின் சோலோட பிறந்தாங்க. அவங்களுக்கு பவர் ஃபுல் சோல் பவர். அது இல்லாம 19 பேர் பிறந்திருக்காங்க. ஆனா அவங்க சின்ன வயசுலயே அவங்க பவர் ரொம்பவே அதிகமா இருந்தது. அவங்களோட கெப்பாசிட்டிக்கு அவங்களால ஜெனரல் ரேங்க் கூட ரீச் பண்ண முடியற அளவுக்கு பவர்ஃபுல்லா இருந்தாங்க. இதுலயும் எக்ஸெப்ஷன் கேஸ் இருக்கு. ஒரு 5 பேர் இருந்தாங்க, அவங்களுக்கு ஃபுல் சோல் பவர் இருந்தது. ஆனா அவங்களோட மார்ஷியல் ஸ்பிரிட் பார்த்தீங்கன்னா கம்மியா தான் இருந்தது. ஆனா அவங்களது நார்மலான மார்ஷியல் சோலே கிடையாது, அவங்களது மியூட்டேட்டட். அந்த ரீசனால அவங்களோட பவர் அதிகமா இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சது. இந்த கேஸ் மட்டும்தான் இருக்கு. நீ நினைக்கலாம் ஏன் நான் வீட்டுல இருக்க கூடாதான்னுட்டு, அது பாசிபிளே கிடையாது. ஏன்னா இது வரைக்கும் நான் பண்ண ரிசர்ச்ல எந்த ப்ளூ சில்வர் பிளான்ட்டும் மியூட்டேட் ஆனதா சரித்திரமே கிடையாதுன்னு சொல்ல, இந்த மியூட்டேட் இருக்கு பாருங்க, இது நார்மலான விஷயம் கிடையாது. இது எப்படி ஃபார்ம் ஆகும் தெரியுமா? ஜெனரலா அப்பா அம்மா இருக்காங்களா, மேபி அம்மாவோட பவர் கம்மியா இருக்கும், அது ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட்ல வந்திருக்கும். அதுக்கு அடுத்தது அவங்க அப்பாவோட பவரும் கூடயே கலந்திருக்கும். பட் அது ஏதாவது சில டைம் மட்டும்தான் எக்ஸப்ஷனலா வெளியே வர ஆரம்பிக்க, அப்பதான் அவங்களோட சோல் பவர் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். ஆட்டோமேட்டிக்கா அவங்களோட மார்ஷியல் ஸ்பிரிட்டும் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். ஆனா இந்த கேஸ் உண்டுல பாசிபிளே கிடையாது, இது எனக்கு தெளிவாவே தெரியும். இப்படி சொல்ல நம்ம ஹீரோ உடனே முட்டி போட என்னப்பா பண்றன்னு கேட்டிருக்கிறதுக்குள்ள நம்ம ஹீரோவா 3 தடவை கீழே குனிஞ்சு குனிஞ்சு முட்டி போட்டு தலையை தரையில இடிக்க, என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோ அவர் பார்த்து என்ன உங்களோட அப்ரெண்டிஸா எடுத்துக்கீங்கன்னு சொல்ல, அடுத்த செகண்டே அவர் சிரிக்கிறாரு. சிரிச்சவரு இந்த அளவுக்கு நீ பண்ண வேண்டியது இல்லப்பா, இது மாதிரிலாம் கிங் இல்லைன்னா பேரண்ட்ஸுக்கு தான் பண்ணணும்னு சொல்ல, ஒரு வாட்டி டீச்சர்னா காலம் ஃபுல்லா அவங்க டீச்சர் தான் சொல்ல, இத கேட்ட உடனே அவருக்கா பயங்கரமான சந்தோஷம். இவன் ரொம்பவே நல்ல பண்ணிருக்கானே. இந்த எண்ணத்துல அவரும் சரி ஓகே உன் இஷ்டம்னு சொல்லிக்கிட்டே கூப்பிட்டு வர்றாரு. கூப்பிட்டு வந்தவர் இந்த ஸ்கூலோட டீன் ரூமுக்கு வர, அங்க டீன் இல்ல. அங்க வந்தவொடனே இவரை பார்த்தவங்க என்ன மாஸ்டர் நீங்க வந்திருக்கீங்க, ரேரா இருக்கேன்னு கேட்க, இந்த பையன் ரெஜிஸ்ட்ரேஷனுக்காக வந்திருக்கான், நீ பாத்துக்கப்பான்னு சொல்லிட்டு அங்கிருந்து அவர் கிளம்ப, நம்ம ஹீரோவா சரி டீச்சர்னு சொல்ல, அதை பார்த்து தம்பி அவர் ஏன் பண்ணி டீச்சர்னு கூப்பிடுறேன்னு கேட்க, இந்த ஸ்கூல்ல அவர் டீச்சர் கிடையாதுன்றாங்க. நான் அவர் டீச்சரா ஏத்துக்கிட்டேன், அதனாலதான் டீச்சர் சொல்றேன்னு சொல்ல, என்னது நீ மாஸ்டரை டீச்சரா ஏத்துக்கிட்டியா? இப்படி சிரிக்கிறாங்க. நம்ம ஹீரோக்கா புரியல, ஏன் என்ன பிரச்சனை கேட்க, ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே பக்கத்துல இருக்கிற பேப்பரை கொடுத்துட்டு போக, அதை பார்த்தவரா என்னது உனக்கு ஃபுல் சோல் பவர் இருக்கான்னு சொல்ல, உடனே அங்க இருந்தவருக்கா ஷாக்கு. என்ன சொல்ற ஃபுல் சோல் பவர் அப்படின்னு எட்டி பார்க்க, அப்பதான் அவரோட மார்ஷியல் சோலை பாக்குறாங்க. பார்த்தவங்களுக்கா ப்ளூ சில்வர் பிளான்டா அழைச்ச வேஸ்ட் அங்க போக, இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான். அதுக்குள்ள டீச்சரா நீ வாழ்க்கையில ஒரே ஒருத்தரை மட்டும் தான்ப்பா உன்னோட டீச்சரா ஏத்துக்க முடியும், நீ சரியானவங்கள ஏத்துக்காம போயிட்டா அப்புறம் காலம் ஃபுல்லா கஷ்டப்பட வேண்டியது இருக்கும்னு சொல்ல, அதுக்குள்ள இன்னொருத்தரா சரி சரி அவன் யார டீச்சர் ஏத்துக்கிட்டாலும் எந்த வித்தியாசமும் வர போறது இல்ல இப்படி சொல்ல, இது நம்ம ஹீரோவால யார டீச்சரா எடுத்துக்கிட்டாலும் அவனால பவர் இன்க்ரீஸ் பண்ண முடியாது, அப்புறம் என்னன்ற மாதிரி இருக்கு. அதுக்குள்ளயா அவரு பயங்கரமான பவர்ஃபுல்பா, அவருக்கு இந்த மார்ஷியல் சோலை பத்தின நாலேஜ் ரொம்ப ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்ல, 7th ஃப்ளோர்ல தான் ஒரு ரூம் இருக்கு, நீ அங்க போன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அனுப்ப, நம்ம ஹீரோ வெளியே வர, அதுக்குள்ள உள்ள சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க விழுந்து விழுந்து. நம்ம ஹீரோ அங்கேயே நின்னுகிட்டு இருக்கான் எல்லாத்தையும் கேட்கறதுக்காக. அவங்களா அவருக்கு என்னதான் தியரிட்டிக்கல் நாலேஜ் அதிகமா இருந்தாலும் அவருக்கு பவரே கிடையாது அப்படின்னு இப்படி சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருக்க, டேய் மறந்துடாதீங்க அவர் நம்ம டீனோட ஃப்ரெண்டு அப்படி சொல்லிக்கிட்டு இருக்க, நாங்க என்னடா தப்பா சொன்னோம், அவருக்கு என்னதான் நாலேஜ் இந்த உலகத்திலேயே ரொம்பவே அதிகமா இருந்தாலும் அவர் ரொம்ப வீக்குப்பா, பத்தாவதுக்கு அவரு சொல்றதெல்லாம் உண்மையை யாரும் நிரூபிக்கவே இல்லை, சோ நம்ம சொல்ல முடியாது உண்மையா பொய்யான்னுட்டு இப்படி டயலாக் விட்டுக்கிட்டு இருக்க. அதுக்குள்ள இன்னொருத்தரா நல்லா தெரிஞ்சுக்குங்க, இது உண்மை நிரூபிக்கல,
ஆனா பொய்யனை நிரூபிக்கலன்னு சொல்லிக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோவா சிரிச்சுக்கிட்டு அங்க இருந்து கிளம்புறான். நம்ம ஹீரோவோட மனசுல இவனுங்க ஜோக்கரு, இவனுங்க நம்ம மாஸ்டரை பார்த்து ஜோக்கர்ன்றானுங்களே நினைச்சிட்டு போறா. ஏன்னா நம்ம ஹீரோட பேப்பரை பார்த்த அடுத்த செகண்டே நம்ம ஹீரோக்கு இருக்கிறது ட்வின் மார்ஷல் சோல்னு கண்டுபிடிச்ச அவர் எங்க அதை பார்த்தா கூட கண்டுபிடிக்க முடியாத முட்டாளுங்க இவனுக்கு எங்க நினைச்சு நம்ம ஹீரோ போக நம்ம ஹீரோ அவனோட ரூமுக்கு வந்தாச்சு. டோரை தற்க அடுத்த செகண்ட் ஒருத்த அட்டாக் பண்ண நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா உடனே அவனோட சோல் பவரை கேதர் பண்ணி ஸ்டாப் பண்றான். அப்பயும் அவன் தொடர்ந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்க நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண மாத்தி மாத்தி போயிட்டு இருக்க. இவனா பயங்கர கோவத்துல ஓடி வந்து பஞ்ச் பண்ண நம்ம ஹீரோ அவனோட சோல் பவரை கேதர் பண்ணி கையில வைக்க அது பாத்தீங்கன்னா அட்டாக் பண்ணவன அந்த ஸ்பீட குறைக்க உடனே நம்ம ஹீரோ அவன் கையை திருப்பி அப்படியே கீழே அடிக்க அவனுக்கா ஷாக்கு. அவனுக்கு மட்டும் இல்ல அங்க இருக்க எல்லா பசங்களுக்குமே ஷாக்கு. என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, வந்தோடனே அட்டாக் பண்றீங்க, என்ன விஷயம்னு கேட்க ஒண்ணு இல்ல, இந்த ஹாஸ்டல்ல இந்த ரூம்ல யார் பாஸ் நாங்க முடிவெடுப்போம், யார் சண்டை போட்டு ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் பாஸ். சோ இப்ப நீ ஜெயிச்சிட்ட, சோ நீ தான் பாஸ் இப்படி சொல்ல நம்ம ஹீரோவா என்னது நானா பாஸான்னு சொல்ல அதுக்குள்ள எல்லாரும் அப்படியே தலை குடிச்சு வாங்க பாஸ் அப்படின்னு வரவே இருக்கு. நான் இங்க படிக்க தான் வந்திருக்கேன், பாஸா இருக்க வரலன்னு சொல்ல அதெல்லாம் முடியாது, நீங்க ஜெயிச்சிட்டீங்க, இதான் ரூல், நீங்க தான் பாஸ் இப்படி டயலாக் விட்டுக்கிட்டு இருக்க. இவங்க டோர் க்ளோஸ் பண்றதுக்குள்ள பேக் சைடுல ஒரு பொண்ணு வந்து நிக்கிறா. அந்த பொண்ணோட ட்ரெஸ் பார்த்தா அந்த முயல் குட்டி மாதிரியே வந்தாலே அந்த பொண்ணு மாதிரி தான் இருக்கு. வந்தவ ஹலோ அப்படின்னு எல்லாருமே ஷாக்ல திரும்பி பார்க்க அதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த எபிசோட் ஆரம்பிக்க என்னது பொண்ணா இங்கயா இப்படி நம்ம ஹீரோ கேட்க இவங்க இப்ப சின்ன பசங்க தானே, அதால இங்க மிக்ஸ் ஜெண்டர் தான், அதாவது பொண்ணுக்கும் ஆம்பளைங்களுக்கும் ஒரே ஒரே ரூம் தான், எல்லாமே கலந்துதான் இருக்கும். சோ இப்படி சொல்ல நம்ம ஹீரோக்கா ஓஹோ அப்படியா நினைச்சுக்கிட்டு இருக்க. அவ அப்படியே ஆடிக்கிட்டு நடந்து வர அப்படியே வாய பொழந்து பாத்துக்கிட்டு இருக்கானுங்க எல்லாருமே. ஏன்னா அந்த அளவுக்கு கியூட்டா சின்ன பொண்ணு நடந்து வந்துட்டு இருக்காளா. அங்க இருக்கிறவங்க சர்ப்ரைஸ்னா இத்தனை வருஷமா ஒருத்தர் வரதே ரொம்ப ரொம்ப கஷ்டம், ஆனா ஒரே டைம்ல 2 பேர் இந்த ரூமுக்கு வந்திருக்காங்க என்ற சர்ப்ரைஸ் தான். அதுக்குள்ள கூட இருக்கவனா இப்ப நீங்க தான் பஸ், புதுசா வந்தவங்களுக்கு நீங்க தான் அவங்க டெஸ்ட் பண்ணவங்க எபிலிட்டியை கத்து கொடுங்க, போங்க போங்க இங்க ரூல்ஸை கத்துக்கணும்னு சொல்ல நம்ம ஹீரோவா தயங்கிட்டு நிக்க அதுக்குள்ள அவனை பிடிச்சி தள்ளி விட நம்ம ஹீரோ வேற வழியே இல்லாம ஏமா உன்னோட மார்ஷியல் சோல் என்னமான்னு கேட்க ஏன் என்ன விஷயம்னு கேட்க அப்பதான் சொல்றான் நம்ம ஹீரோ இங்க இருக்க ரூல. அவளோட மார்ஷியல் சோலை சொல்றா அது ரேபிட்ன்னு, இவளே பாக்குறதுக்கு ரேபிட் மாதிரி தான் இருக்கா, இவளோட மார்ஷியல் சோலும் ரேபிட் தான் போல இருக்கு. சரி நான் சொல்லிட்டேன்ல உன்னோட என்னன்னு கேட்க நம்ம ஹீரோ தலையை சொரிஞ்சுக்கிட்டு இருக்கான். என்னாச்சு சொல்லுன்னு கேட்க உன்னோட மார்ஷியல் சோலோட ஃபுட்டு அதுதான் என்னோட மார்ஷியல் சோல்ன்றான். என்னன்னு பார்த்தா முயலுக்கு சாப்பிடுற தீனி நம்ம ஹீரோட மார்ஷியல் சோலான அந்த ப்ளூ சில்வர் பிளான்ட் தான். இத சொல்ல அவ சிரிக்க அப்புறம் இன்னொரு விஷயம் தலைய சொரிய சொல்லு என்னன்னு கேக்குறேன்னு கேட்கும் போதுதான் சொல்றான் நம்ம ஹீரோ இங்க யாரு புதுசா வராங்களோ அவங்க சண்டை போடணும், யாரு இருக்கிறதுலே பவர்ஃபுல்லோ ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் எங்க லீடர், இதெல்லாம் சொல்ல இவங்க சண்டை போட்டு டெஸ்ட் பண்ணி பார்க்கணும்னு சொல்ல உடனே சரி ஓகே நான் சண்டை போட தயார் இப்படி சொல்லிக்கிட்டு அவ கையில எடுத்து வந்த லஞ்ச் பாக்ஸ நீட்ட என்னடா பண்ண சொல்றா இவனு புரியாம பாத்துட்டு இருக்கவங்களுக்கு அப்பதான் புரியுது அத வாங்க சொல்றான்ட்டு. வேற வழி இல்லாம அதை வாங்க சரி சரி நாங்க சண்டை போட போறோம்ல எல்லாரும் நவந்து போங்கடான்னு சொல்ல எல்லாரும் ஒதுங்கி நிக்க நம்ம ஹீரோவும் அந்த பொண்ணு சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. அந்த பொண்ணா பயங்கரமான ஸ்பீட்ல ஓடி நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வர நம்ம ஹீரோ பிளாக் பண்ண அப்புறம் டாஜ் பண்ண உடனே அந்த பொண்ணு செம்ம சால்ட் அடிச்சு நம்ம ஹீரோட தலைமை அட்டாக் பண்ண ஆரம்பிக்க நம்ம ஹீரோ பிளாக் பண்ண அதுக்குள்ள கீழே கால் அட்டாக் பண்ண நம்ம ஹீரோ டாஜ் பண்ண இப்படியே பாத்தீங்கன்னா அட்டாக் பயங்கரமா போயிட்டு இருக்கு. பயங்கர ஸ்பீட்ல மாத்தி மாத்தி அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. சுத்தி உள்ளவங்களுக்கா என்னடா இப்படி சண்டை போட்டுட்டு இருக்காங்க, இவங்க புது பசங்க தான் ஷாக்ல இருக்க. இந்த அட்டாக் நிக்கிற மாதிரியே இல்ல. நம்ம ஹீரோ அவனோட சோல் பவர் கேதர் பண்ணி அட்டாக் பண்ண ட்ரை பண்றான். பட் இவங்க பாத்தீங்கன்னா 2 பேருமே புதுசு தானே, சோ வெறும் அவங்க பிசிக்கல் பவரை யூஸ் பண்ணி மட்டும் தான் அவங்க அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்க இருக்கிறது எல்லாமே அவங்க பிசிக்கல் பவர், அதுக்கு அடுத்து அவங்க டெக்னிக், அதுக்கு அடுத்தது முக்கியமான விஷயம் அவங்க ஸ்ட்ரென்த் அண்ட் ஸ்பீடு. இதை வச்சுதான் கணக்கு போயிட்டு இருக்கு. அந்த பொண்ணோட ஸ்பீடு ஸ்ட்ரென்த் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோக்கு ஈக்குவல். ஆஹா
கொஞ்சம் அதிகமாவே இருக்கு. சும்மா இவன் அட்டாக் பண்ண அந்த பொண்ணு காலை வச்சு தடுக்க கையை வச்சு தடுக்கன்னு மாத்தி மாத்தி போய்கிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அவன் அந்த பொண்ணுன்னு பார்க்காம தான் அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனா எனக்கு தெரிஞ்சு ரெண்டு பேருமே அவங்க ஃபுல் ஃபோர்ஸ இன்னும் யூஸ் பண்ணாம தான் அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்படியே போயிட்டு இருக்க அந்த பொண்ணா சடனா காலை உதைச்சு பயங்கர ஸ்பீட்ல வந்து நம்ம ஹீரோ கழுத்து கால போட அவனுக்கு ஒண்ணும் புரியாம இருக்க உடனே நம்ம ஹீரோ ஷோல்டர்ல இருந்து ஜம்ப் பண்ணி பேக் சைட்ல போக உடனே திருப்பி மேல இருந்து கீழே இறங்க அவனோட இன்னொரு ஷோல்டருக்குள்ள பூந்து போக கழுத்து திருப்ப இப்படி அப்படி வந்துகிட்டு இருக்க நம்ம ஹீரோக்கா என்ன நடக்குதுன்னே புரியல. அதுக்குள்ள நம்ம ஹீரோ கழுத்தை பிடிச்சு உடனே எட்டி நம்ம ஹீரோட வயிற்ற உதைக்க நம்ம ஹீரோ கவுந்து கீழே விழ நம்ம ஹீரோக்கா அடப்பாவீங்களா எழுதுறீங்க இப்படி புரியாம எழுந்து நிக்க அவன் நான் தோத்துட்டேன் இப்படின்னு சொல்ல என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ போட்டு உடைச்சிட்டான். இங்க யாரு ஜெயிக்கிறாங்களோ அவங்கதான் லீடர் இப்படி சொல்ல மத்தவங்களும் ஆமா ஆமா அப்படின்னு சொல்ல அதுக்குள்ள நம்ம ஹீரோக்கு சந்தேகம். நீ இப்ப யூஸ் பண்ணியமா அது என்ன மூணு கேட்க அது ஒரு ரோஸ் ஸ்கில்ன்றா. நம்ம ஹீரோ யோசிக்கிறான் நம்ம டேங்க் ஃபேமிலியில கூட இந்த அளவுக்கு ஒரு ஸ்கில் இல்லையேன்னு யோசிக்க இந்த ஸ்கில் பாத்தீங்கன்னா பவர்ஃபுல் தான். இது ஒரு உடம்போட சாஃப்ட்னஸ் பிளெக்சிபிலிட்டியை பக்காவா யூஸ் பண்ணக்கூடியது. ஆனா தப்பி தவிர நம்ம ஹீரோ மட்டும் அவ வந்தா பாத்தீங்களா ஸ்பீடு அப்ப அட்டாக் மட்டும் பண்ணிட்டு இருந்தா அவ வீக் ஆயிட்டு இருப்பா. ஏன்னா அந்த அளவுக்கு க்ளோஸ் ரேஞ்ச்ல வரும்போது அட்டாக் நடந்துருந்தா நம்ம ஹீரோவால பிடிக்க முடியாம போயிருந்தா அவளால அந்த அளவுக்கு ஸ்பீடா மூவ் பண்ணி நம்ம ஹீரோ கன்ஃபியூஸ் பண்ணி அட்டாக் பண்ண முடியாது. நம்ம ஹீரோ நினைச்சுக்கிட்டு இருக்கா இது பவர்ஃபுல்லான மூவ் சேம் டைம் பயங்கர ரிஸ்கான மூவ் இப்படி நினைச்சுக்கிட்டு இருக்க. அதுக்குள்ளயா இந்த பொண்ணு வரதோடனே எல்லாரும் தலையை குனிய நம்ம ஹீரோ பிடிச்சி தலையை குனிய அவளா சரி சரி ஓகே ஓகே பாஸ் ட்ரீட்மெண்ட் நல்லதான் இருக்கு நீங்க போய் உங்க வேலையை பாருங்க சொல்ல நம்ம ஹீரோவா அங்க காலி பெட்டு தேடி போறான். அவன் ஒரு பெட்டை செலக்ட் பண்ண அதுக்கு பக்கத்து பெட்ல பாத்தீங்கன்னா ஒருத்தன் நின்னுகிட்டு இருக்கான். இந்த பொண்ணு அவன் பக்கத்துல போய் நிக்க அவனுக்கு புரிஞ்சிருச்சு தலைவி நீங்களே எடுத்துக்கங்க நான் போயிரேன். அவன் ஒதுங்கி போக அவன் சந்தோஷமா வந்து உட்காந்துக்கிட்டு இருக்க அங்க ஒரு ஸ்டாஃப் என்ட்ரி கொடுக்குறாரு கையில பெட்ஷீட்டோட. என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோட மாஸ்டர் இருக்காருல்ல அதாங்க இப்ப எடுத்துக்கிற டீச்சரா அவரு இவனுக்கு பெட்ஷீட் கொடுத்து அமைச்சிருக்காரு. இதை கொடுத்தவரு நாளைக்கு ஸ்கூலுக்கு கரெக்டா மெயின்டைன் பண்ணி இப்படிலாம் சொல்லிக்கிட்டு இவங்க ரெண்டு பேர் புதுசா வந்திருக்காங்கல்ல இவங்களுக்கு கார்டன் டியூட்டி போட்டிருக்காங்க. அங்க போய் டெய்லி வேலை செய்யணும் பாத்துக்கணும். இவங்களுக்கு அதுக்காக 10 காப்பர் காயின்ஸ் கொடுக்கப்படும். ஒழுங்கா வேலை செய்யலன்னா அப்புறம் வேலையை விட்டு மட்டும் இல்ல ஸ்கூலை விட்டு அமைச்சிருவேன் டயலாக விட இதை கேட்ட அந்த பொண்ணு இவரை பார்த்து அப்படியே ஒழுங்கு காட்டிக்கிட்டு இருக்கா. ஏன்னா அவர் திரும்பி இருக்காருட்டு அவரு சடனா திரும்ப இவளுக்கு ஷாக் ஆயிடுச்சு. உடனே திரும்பிக்கிட்டு அப்படியே வெக்கப்பட்டுக்கிட்டு இருக்கா. ஐயோ பாத்திரக்கூடாதுன்ட்டு அவரா ஒழுங்கா இருங்க இப்படி டயலாக் விட்டு அங்க இருந்து கிளம்ப தப்பிச்சுட்டா அப்படின்னு நினைச்சுக்கிட்டே நம்ம ஹீரோவை திரும்பி பார்க்க அவளோட கண்ணு அந்த பெட்ஷீட் மேலதான் போகுது. அதை பார்த்த உடனே அந்த பொண்ணா நமக்கு இல்லையேன்னு யோசிக்க உடனே இதை புரிஞ்ச மத்த பசங்க எல்லாருமே அவங்களோட பெட்ஷீட் வந்து காட்ட அவன் அதை மேலேயும் கீழே பாக்குறான். இது கசங்கி இருக்கு இது இப்படி இருக்கு இது அப்படி இருக்கு இது யூஸ் பண்ணது இப்படிலாம் யோசிச்சவ நம்ம ஹீரோட பெட்ஷீட்டை பார்க்க நம்ம ஹீரோக்கா ஷாக்கு. பெட்ஷீட்டை கட்டி பிடிச்சிக்கிட்டு நான் கொடுக்கவே மாட்டேன் இது என் மாஸ்டர் கொடுத்தது கண்டிப்பா உனக்கு நான் கொடுக்கவே மாட்டேன் டயலாக விட சரி ஓகே உன்னோட பெட்ஷீட்டை பார்த்துட்டேன் அது ரொம்ப பெருசாகிற மாதிரி தான் இருக்கு நம்ம ரெண்டு பேர் பெட்டியும் ஒன்னா போட்டுட்டா கண்டிப்பா ரெண்டு பேரும் சேர்த்து படுத்துக்கலாம்னு சொல்ல நம்ம ஹீரோக்கா வெக்கம் என்னது ரெண்டு பேரும் ஒன்னா படுக்கிறதா அதெல்லாம் முடியாதுன்னு சொல்ல அவளா நான் பொண்ணு நானே சொல்றேன் அப்ப உனக்கு என்ன 10 பசங்களும் ஓஹோ அப்படி அப்படின்னு தலையாட்ட நம்ம ஹீரோவும் வேற வழியே இல்லாம ஒத்துக்கிற நிலைமைக்கு வந்து அந்த பெட்டை புடிச்சு தள்ள அவனால தள்ள கூட முடியல. இவளா நீ ஒரு பையன் உன்னால தள்ள கூட முடியாது கூட இப்படி டயலாக் விட்டுக்கிட்டு இருக்க ஒரு வழியா பெட்டை தள்ளிட்டா. உடனே பெட்ஷீட்டை போட்டு விரிச்சுக்கிட்டு சந்தோஷத்துல அவளா சரி ஓகே பெட்டை ஒன்னா போட்டாச்சு ஆனா நீ எந்த காரணத்தை கொண்டு என் பெட்டு பக்கம் வரக்கூடாது இப்படி சொல்லிக்கிட்டு அவன் எடுத்து வந்த பாத்தீங்களா அந்த பொருள் எல்லாம் அங்க வைக்கிறான் சென்டரா வச்சுட்டு இதை தாண்டி வந்த அப்புறம் அவ்வளவுதான் இப்படி அவ கைய முறுக்க இந்த செய்கை ஒன்னே போதும் அதுக்கு அர்த்தம் நம்ம சொல்லவே தேவையில்லை. அடுத்த சீனே இவங்க சாப்பிடுறதுக்காக கேன்டீனுக்கு வர அந்த கேன்டீன் சும்மா பெருசா பிரம்மாண்டமா இருக்கு. அவன் சர்ப்ரைஸ்ல பாத்துக்கிட்டு இருக்க கூட வந்தான் பாத்தீங்களா அந்த பையன் அவன் ரொம்ப வருஷமா இங்க இருக்கான்ல அவன் சொல்ல ஆரம்பிக்கிறான் இது ரொம்பவே பெரிய கேன்டீன் ஒரே நேரத்துல 300 பசங்க உட்கார முடியும். பசங்க மட்டும் இல்ல டீச்சர்ஸ் எல்லாருமே ஒன்னா உட்காந்து சாப்பிடக்கூடிய அளவுக்கு பெருசுன்னு சொல்ல உடனே அவளா சரி சரி ரொம்ப பசிக்குது வா மேல போய் சாப்பிடலாம்னு சொல்ல உடனே மேலக்க குரலா நீங்க பயங்கரமான ஏழைங்க நீங்களா மேல வர முடியாது இப்படி கூட வந்தான் பாத்தீங்களா அந்த பையனை கலாய்க்க உடனே இந்த பொண்ணுக்கா பயங்கரமான கோபம் மேலையா அதுல பெரிய விஷயமா நான் வர முடியாதான் என்ன டயலாக் விட்டுக்கிட்டு இருக்க அதுக்குள்ள அவனுங்களா இந்த பொண்ணுக்கு தைரியம் அதிகம் பான்னு சொல்ல
கூட இருந்தான் பாருங்க, அவன் அப்பதான் சொல்றான், மேல சாப்பாடு ரொம்பவே நல்லா இருக்கும், ஆனா அதுக்கேத்த மாதிரியே விலை ரொம்ப ரொம்ப அதிகம், அந்த அளவுக்கு காசு கொடுத்து சாப்பிடறதுக்கு நமக்கு வழி கிடையாதுன்னு சொல்ல, மேல இருக்கிறவங்களா சரி சரி உங்ககிட்ட பேசி எனக்கு பசிக்குது, நான் போய் சாப்பிடுறேன், இந்த டைலாக் நக்கல் அடிச்சுட்டு போக இந்த பொண்ணுக்கு கோபம். உடனே அவன் மேல போக ட்ரை பண்ண சடனா நம்ம ஹீரோ கைய பிடிக்க கூட அவனுக்கா பயங்கரமான ஷாக்கு. ஏன்னா இவ்வளவு நேரம் நமக்கு பின்னாடி இருந்தவன் எப்ப இங்க வந்தான், இப்படி ஷாக்ல இருக்க நம்ம ஹீரோ வேண்டாம் விடுன்னு சொல்ல, சரி அவ்வளவு சரி போய் தொலை அப்படின்ட்டு அவ்வளவு போயிடா சாப்பிடறதுக்கு நிம்மதியா. நம்ம ஹீரோ ஏன் ஸ்டாப் பண்ணான்னு பாத்தீங்கன்னா, நம்மளா எந்த பிரச்சனையும் தேடி போக கூடாது, ஆனா பிரச்சனை தேடி வந்தா அதை சும்மா விடக்கூடாது, இதுவும் டேங்கோட ரூல் தான். நம்ம ஹீரோ இதை யோசிச்சுக்கிட்டு நிக்க அதுக்குள்ள நம்ம ஹீரோட மாஸ்டர் வந்துட்டாரு. வந்தவர் நம்ம ஹீரோவை பார்த்து வா மேல போய் சாப்பிடலான்னு கூப்பிட, இல்ல மாஸ்டர் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இங்க இருக்காங்க, நான் இங்கேயே சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்ல, அவர் உடனே சரி சரி ரொம்ப நல்லது இப்படி சொல்லிக்கிட்டே அவர் போக, உடனே கூட தான் பாத்தீங்களா அந்த பையன் திரும்பி வரான். வந்தவன் என்னடா நீ அவரை பார்த்து டீச்சர் கூப்பிடுறன்னு கேட்க, ஆமா அவர் டீச்சர் சொல்ல, எனது அவர் டீச்சரா, அவரு என்னதான் ஃபேமஸான ஆளா இருந்தாலும் இந்த ஸ்கூல்ல அவருக்கு நல்ல பேரே கிடையாதுடா, அவர் எல்லாருமே ஃப்ரீ லோடர் அப்படின்னு தான் கலாய்ப்பாங்க, ஏன்னா அவருக்கு பிரின்சிபல் தெரியும் ரீசனுக்காக தான் அவர் இந்த ஸ்கூல்லயே இருக்காரு, சாப்பாடு இடம் ஃப்ரீயா கிடைக்கிறதால ஃப்ரீயா இருக்காரு, அவருக்கு பவரே கிடையாது, பத்தாவதுக்கு அவரோட ரேங்க் என்ன தெரியுமா, வெறும் 29 தான். சோ சொல்றத கேளுடா, இதெல்லாம் வேண்டான்னு உடனே ஹீரோக்கா பயங்கரமான கோபம். நல்லா தெரிஞ்சுக்கோ, இதுவே ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் டைமா இருக்கட்டும், இதுக்கப்புறம் என் மாஸ்டரை பத்தி ஏதாவது பேசுனேன் அப்புறம் அவ்வளவுதான் நம்ம ஹீரோ முறைக்க அவனுக்கு புரிஞ்சிருச்சு, அவன் அங்க இருந்து கிளம்புறான். நம்ம ஹீரோ இதுக்கப்புறம் நீ எனக்கு சாப்பாடு காசு தர வேண்டாம், நான் சாப்பிடவும் இல்லைன்னு சொல்லிட்டு அவன் வெளியே போக, இங்க மேல போனார் பாத்தீங்களா நம்ம ஹீரோட மாஸ்டர், அவர் உட்கார்ந்துட்டு இருக்க, மத்தவங்க எல்லாருமே ஒரு மாதிரி பாத்துக்கிட்டு இருக்காங்க, ஏன்னா இந்த ஸ்கூல் மொத்தமாவே பாத்தீங்கன்னா அவரை ஒரு ஃப்ரீ லோடர் மாதிரி ட்ரீட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள நம்ம ஹீரோட அப்பாவை தான் காட்டுறாங்க, அவரு ரொம்பவே சோகத்துல உட்கார்ந்துட்டு இருக்காரு, அவருக்கு எல்லாமே தன் பையனோட குரலாவே கேக்குது, ஏன்னா தன் பையன் இப்படி அப்படின்னு சுத்தி வச்சு அடிச்சுக்கிட்டு இருக்க, அவர் தடுத்து அது அப்படி இல்லப்பா இப்படி இல்லப்பான்னு கையை பிடிச்சி கத்து கொடுத்ததா இருக்கட்டும், இல்ல நம்ம ஹீரோ அவருக்கு சமைச்சு கொடுத்ததா இருக்கட்டும், அவன்கிட்ட இப்படி அப்படின்னு கேட்டதா இருக்கட்டும், அவர் சொல்றதை செஞ்சதா இருக்கட்டும், எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமா நினைச்சு பார்க்க நம்ம ஹீரோ கையில காயம் பட்டது, நம்ம ஹீரோ கஷ்டப்பட்டது, அவன் கஷ்டத்தை கூட பாத்தீங்கன்னா கஷ்டப்படதான்ப்பா பெர்ஃபெக்ட் பண்ண முடியும்னு சொன்னது எல்லாமே அவருக்கு ஞாபகம் வர ஆரம்பிக்குது. அவரா தன் பையனை ரொம்பவே மிஸ் பண்றாரு போல இருக்கு, தன் பையன் இல்ல இப்ப கூட அப்படின்றது அவர் மனசு ஒத்துக்கு கூட இல்லை, இப்ப கூட தன் பையன் தான் கூட இருக்கிற மாதிரியும் தன்னை கூப்பிடுற மாதிரியும் இந்த அளவுக்கு தன் பையன் மேல ஒரு பாசம் வச்சிருக்காருன்றது இந்த சீன் ஒன்னே போதும். நம்ம ஹீரோவா அவன் மாஸ்டர் கூட மாஸ்டரோட ரூமுக்கே வந்துட்டான். வந்த உடனே அவரு ஒரு பார்சல குடுக்க இதை சாப்பிடுன்னு சொல்ல, நம்ம ஹீரோ அங்க சாப்பிடாம வெளியே போனான்றத பாத்துட்டு இருக்காரு. அதெல்லாம் நம்ம ஹீரோக்கு எடுத்துட்டு வர நம்ம ஹீரோ வேண்டான்னு தயங்க, சீக்கிரம் சாப்பிடு இப்படி சொல்லிட்டு அவரு ஒரு கிளாஸ் தண்ணியை ஊத்தி வைக்க, அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம ஹீரோவா அறக்க பறக்க சாப்பிட ஆரம்பிக்கிறான். ஏன்னா சீக்கிரமா சாப்பிடுன்னு சொன்னார்ல, அதனால பயங்கர ஸ்பீட்ல சாப்பிட அவனுக்கு நெஞ்சு அடைச்சிக்க அங்க தண்ணி ஊத்தி வச்சிருப்பாருங்க, அதை எடுத்து குடிக்க நம்ம ஹீரோ பத்தி தெளிவா புரிஞ்சு வச்சிருக்காரு, அவரு சொன்னா சொன்னதை அப்படியே செய்வானிட்டு. சாப்பிட்டு முடிச்சு நம்ம ஹீரோவை பார்த்து உன்னோட அடுத்த மார்ஷல் சோலை காட்ட முடியுமா இப்படி கேட்க, நம்ம ஹீரோவும் உடனே சரின்னு தலையாடிட்டு அவனோட மார்ஷல் சோலை காட்ட, அந்த சுத்திய பார்த்த அவருக்கா பயங்கரமான ஷாக்கு. ஏன்னா நம்ம ஹீரோட பேரு டேங்சன், டேங் அந்த சர்நேமா இருக்குமோ, இப்படி புரிஞ்சவரு உடனே பயங்கரமான ஷாக்ல, எந்த காரணத்தை கொண்டும் யாருக்கும் இந்த சுத்தி தெரியற மாதிரி காட்டவே காட்டாத, மறைச்சி வை, அதுக்கும் மேல ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், எந்த காரணத்தை கொண்டும் அந்த சுத்திக்கு நீ சோல்ட்ரிங் ஆட் பண்ணவே கூடாதுன்னு சொல்ல, உடனே நம்ம ஹீரோவா என்னோட அப்பாவும் இதுதான் சொன்னாரு, இதுக்கு என்ன காரணம்னு கேட்க, அவரா உடனே உங்க அப்பாவா, உங்க அப்பா என்னவா இருக்காருன்னு கேட்க, எங்க அப்பா பிளாக் ஸ்மித்தா இருக்காரு இப்படி சொல்ல, பிளாக் ஸ்மித் ஹேமர், சரி சரி ஓகேதான் இப்படி சொன்னாலும் அவருக்குள்ள பாத்தீங்கன்னா தெளிவா புரியுது இது சரி கிடையாதுன்னுட்டு. ஏன்னா டேங் ஃபேமிலி இருக்கிறது ரொம்ப ஃபேமஸான ஃபேமிலியா இருக்கும் போல இருக்கு, ஆனா அந்த ஃபேமிலியோட சுத்திய மறைச்சு வைக்க சொல்றதுக்கு என்ன காரணமா இருக்கும், மேபி நம்ம ஹீரோவோட அப்பாவோட பாஸ்ட் அவருக்கு தெரிஞ்சிருக்கலாமா, ஏன்னா இவனுக்கு 2 சோல் இருக்கு, அவன் டேங்கோட பவரை யூஸ் பண்ணாம வச்சிருக்கான், அதுவும் இல்லாம அவங்க அப்பா வேற இப்போ இனிமே சொல்லியிருக்காரு என்னது இதை காட்டக்கூடாதுன்னுட்டு, சோ இவங்களோட டேங் ஃபேமிலின்னு காட்டிக்க கூடாதுன்றதுக்காக சொல்லியிருக்காரு, சோ இவரு அவரா இருப்பாரா அப்படின்ற எண்ணத்துல இப்படி சொல்லியிருக்காரா, இல்ல அந்த பெரிய டேங் ஃபேமிலி இப்போ மறைஞ்சு வாழ்ந்துட்டு இருக்காங்க, அந்த ரீசனால இவன் டேங் ஃபேமிலி சேர்ந்தவன்னு தெரிஞ்சா இவனுக்கு ஆபத்து வரும்ன்றதுக்காக இப்படி சொல்றாரா,
இந்த மாதிரி 2 ஆப்ஷன் கன்ஃபியூஸ்ல இருக்க. சரி சரி அதெல்லாம் அப்புறம், நீ ரேங்க் 9 ரீச் பண்ணிட்டல்ல, சோ அடுத்த ரேங்க் 10th போகும்போது உனக்கு கண்டிப்பா சூட்டபிளான ஒரு சோல் ரிங் ஆட் பண்ணணும். அது நம்ம நாளைக்கு காலையிலே போடலாம்னு சொல்ல, நம்ம ஹீரோவா நாளைக்கு காலையில எனக்கு ஃபர்ஸ்ட் டே கிளாஸ் இருக்குன்னு சொல்ல, அந்த ஸ்கூல் ஆக்டிவிட்டி தான் நான் பாத்துக்கிறேன், நீ கவலைப்படாதுன்னு சொல்ல, நம்ம ஹீரோ தலையாட்ட அவரு ஃபர்ஸ்ட் கேட்கிற கேள்வி, உன்னோட மார்ஷியல் சோல் பத்தி என்ன நினைக்கிறேன்னு கேட்க, நம்ம ஹீரோவா அது பாக்குறதுக்கு யூஸ்லெஸ் சொல்லப்பட்டாலும் அது அப்படி கிடையாது. ஏன்னா இது உலகத்துல எல்லா இடத்துலயுமே ஈஸியா பார்க்கக்கூடிய விஷயம், நிறைய மிருகங்களுக்கு ஃபுட்டாவை யூஸ் பண்ற விஷயம். சோ கண்டிப்பா இதுக்கும் ஏதாவது யூஸ் இருக்கும். யூஸ் இல்லாத பொருள் இந்த உலகத்திலேயே கிடையாது. இப்படி நம்ம ஹீரோ சொல்ல உடனே அவருக்கு சர்ப்ரைஸ். அவரா, நீ இந்த அளவுக்கு ஒரு பரந்த தன்மை உனக்கு இருக்குன்னு நினைச்சு பார்க்கல, ஆனா நல்ல விஷயம் தான் இது. இப்படி சொல்லிக்கிட்டே அவர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு இந்த சோலை பத்தி. எந்த சோலு? அதாங்க அந்த ப்ளூ சில்வர் கிராஸ் இருக்குல்ல, அத பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இதுக்கு நிறையவே அட்வான்டேஜ் இருக்கு. என்னதான் இதுக்கு அட்டாக் பவர் இல்ல இப்படிதான் டயலாக் விட்டாலும் இதுக்கும் அதுக்கேத்த யூஸ் கண்டிப்பா ஏதாவது இருக்குன்னு சொல்லிக்கிட்டே அவர் ஃபர்ஸ்ட் மார்ஷல் சோலை பத்தி தெரிஞ்சுக்கோன்னு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. மார்ஷல் சோல் மொத்தமா சொல்லப்படுறது 2 வகை தான். ஒன்னு டூல்ஸ், இன்னொன்னு பாத்தீங்கன்னா பீஸ்ட் சோல். பீஸ்ட் சோல் நம்ம ஆல்ரெடி பார்த்திருப்போம். நம்ம ஹீரோவை செக் பண்ண வந்த அந்த மார்ஷல் மாஸ்டர் பாத்தீங்கன்னா அவரோட அந்த உல்ஃப் யூஸ் பண்ணிருப்பார்ல, அது மூலமா அவரால் அந்த உல்ஃபோட பவரை யூஸ் பண்ண முடியும். இது மாதிரி பல பீஸ்ட அவங்க ரிங்கா மெர்ஜ் பண்ண அவங்களால அந்தந்த பீஸ்டோட பவர் எல்லாத்தையுமே யூஸ் பண்ண முடியும். இதுதான் பீஸ்ட் சோல். அதுக்கு அடுத்து இருக்கிறது டூல் சோல். ஜெனரலா டூல் சோல் பாத்தீங்கன்னா அவங்க உடம்புல இருந்து அந்த சோலை வெளியே எடுத்து யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். அது ஹீலிங்கா இருக்கலாம், இல்லைன்னா அது ஒரு அக்சசரிஸா யூஸ் பண்ற மாதிரி இருக்கலாம், ஒரு வெப்பனா இருக்கலாம், இது மாதிரி என்ன வேணா இருக்கலாம். இப்படி சொல்லிக்கிட்டு இருக்க, அப்போ டூல் சோலால ஹீலிங் டிஃபென்ஸ் இதுதான் பண்ண முடியுமான்னு கேட்க, அப்படிலாம் கிடையாது. சப்போர்ட் டைப்பாவும் யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபுட் சோல்ஸ் இருக்கு, அவங்களால ஃபுட்ஸ் மேக் பண்ண முடியும். அது அவங்க மத்தவங்க ஹெல்ப் பண்ணும் போது அது ஆட்ரிபியூட்டாவும் இன்க்ரீஸ் ஆகும். இது மட்டும் கிடையாது, டூல் சோலால வெப்பன்ஸும் மேக் பண்ண முடியும் சொன்னல, சோ அவங்களால அத ஒரு வார் சோலாவும் யூஸ் பண்ண முடியும். அப்படி இருக்க அவங்க டூல் சோல் மாஸ்டர் ஒரு வார் சோல் மாஸ்டராவும் மாற முடியும். இது மாதிரி பல வெரைட்டில அவங்க டூலை யூஸ் பண்ண முடியும். இப்படி சொல்ல சும்மா டூல் சோல் பாத்தீங்கன்னா 1 2 கிடையாது. அது சப்போர்ட் டைப்பா இருக்கலாம், இல்லன்னா அட்டாக் டைப்பா இருக்கலாம், அசாசினா இருக்கலாம், ஃபுட் சப்போர்ட்டா இருக்கலாம், கண்ட்ரோலிங்கா இருக்கலாம், ஹீலிங்கா இருக்கலாம். இது மாதிரி பல வகையில இருக்கு டூல் சோல் பிரான்ச்சஸ். அடுத்தது உன்னோட அந்த ப்ளூ சில்வர் பேண்ட்ல பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா, எந்த காரணத்தை கொண்டும் ரிங்குக்கும் சோலுக்கும் எந்த பிரச்சனையுமே வராதுன்றாரு. புரியலையேன்னு கேட்க, நார்மலா ஒருத்தருக்கும் அவங்களுக்கு டூல் இருக்கும், டூல் சோல் இருக்கும், இல்ல ஃபுட் சோல் இருக்கும், இல்லன்னா டீமன் ஸ்பிரிட் பீஸ்ட் எது ஒண்ணு இருக்கட்டும், எது இருக்கோ அதுக்கு சப்போர்ட் ஆகிற டைப் மான்ஸ்டரை கொன்னு அதோட சோலை ரிங்கா எடுத்துக்கிட்டாதான் பிரச்சனை வராது. அப்படி மாத்தி எடுத்துக்கிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா கிளாஷ் ஆயிடும், ரிங் ஃபெயில் ஆயிடும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா முயல் சோல் பவர் இருந்து பாத்தீங்களா, அந்த பொண்ணு அவளால அது சப்போர்ட் ஆகிற மாதிரி டைப் உள்ள அந்த மிருகத்தை கொண்டு ரிங் எடுத்துக்கிட்டா மட்டும்தான் சேஃபா இருக்க முடியும். அதுவே ஸ்ட்ரெயிட்டா ஒரு சிங்கத்தையோ ஒரு பாம்பையோ கொண்டுட்டு அதோட மெர்ஜ் பண்ணா என்ன ஆகும்? ரெண்டும் ஒன்னா ஒத்தே போகாது. ரெண்டுமே ஒத்து போகலன்னா கண்டிப்பா அந்த ரிங் ஃபெயில் ஆயிடும். ஆனா அந்த பிரச்சனை உங்களுக்கு கிடையவே கிடையாது. ஏன்னா எந்த டைப் ஆஃப் ரிங்ஸ், எந்த டைப் ஆஃப் இதை யூஸ் பண்ணாலும் கண்டிப்பா உனக்கு சப்போர்ட்டா மாற ஆரம்பிக்கும். இதுதான் பெரிய அட்வான்டேஜ். எந்த அளவுக்கு ஒரு ரிசர்ச் பண்ணிருந்தா இந்த அளவுக்கு சொல்ல முடியும்னு பாருங்க. நம்ம ஹீரோ ஒரு கிராஸ் டைப் தான், ஆனா அவனால மிருகத்தோட சோல்ட்ரிங்க கூட யூஸ் பண்ண முடியும்ன்றாரு. அது எப்படிறானா, அங்கதான் வருது ஃபுட் செயின். நம்ம பார்த்திருப்போம்ல, செடியை பூச்சி சாப்பிடும், பூச்சை பெரிய சாப்பிடும், அதை பாம்பு சாப்பிடும், அதை கழுகு சாப்பிடும், அதை மனுஷன் சாப்பிடுற மாதிரி அதே கணக்குதான். இந்த பிளான்ட் சின்ன சின்ன மிருகங்கள் சாப்பிட ஆரம்பிக்கும், அதை பெரிய மிருகம் சாப்பிட ஆரம்பிக்கும், அதை அந்த பெரிய மிருகம் சாப்பிட ஆரம்பிக்கும். சோ அப்போ இந்த பிளான்ட்டால அது அந்த பெரிய மிருகத்துக்கு கூட உணவா போக முடியும். கரெக்டா? அப்ப செட் ஆகுது இல்ல, அந்த காரணத்தால சப்போர்ட் ஆகும்னு சொல்றாரு. கேட்கறது கொஞ்சம் கன்ஃபியூஸா இருக்கலாம், பட் ஃபியூச்சர்ல உங்களுக்கே பார்க்க தெளிவாவே புரிஞ்சிடும். இது இன்டெப்தா சொல்லணும்னா இந்த ஒரு விஷயத்தையே பாத்தீங்கன்னா பல மணி நேரம் பேச முடியும். ஆனா பேசுனா கேட்கறது யாரும் இருக்க மாட்டீங்க. சோ இதோட இந்த எபிசோட் முடிய அடுத்த எபிசோட் கண்டிப்பா பார்க்கலாம். அது வரைக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.